ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் கவினனா நடிப்பில் வெளியான ஸ்டார் திரைப்படம் 5வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், 5வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் அரண்மனை 4 திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரண்மனை 4 மற்றும் ஸ்டார் இந்த 2 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இன்னைக்கான வசூல் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீலாக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 திரைப்படம் நேற்று மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது நேற்று அரண்மனை 4 திரைப்படம் 1284 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 1,09,184 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 1,44,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருக்கு. தொடர்ந்து நல்ல ஒரு வரவேற்பு தான் அரண்மனை 4 திரைப்படத்திற்கு கிடைச்சிட்டு வருது. இதில் தொடர்ந்து ஸ்டார் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது நாளில் மட்டும் 904 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 70,591 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 98 லட்சம் வரை கலெக்ஷன் இருக்கு. அதாவது 4வது நாளில் ஸ்டார் திரைப்படம் 1 கோடி வரை கலெக்ஷன் இருந்தது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது 5வது நாளில் 98 லட்சம் வரை கலெக்ஷன் இருக்கு. ஸ்டார் திரைப்படத்தோட வசூல் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்து வருது. இதுவரையும் 5வது நாள் முடிவில் ஸ்டார் திரைப்படம் 17 கோடி வரை கலெக்ஷன் இருக்கு. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.